சார் இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்டிகே தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து மொத்தம் அந்த கூட்டணி இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் அப்படி சொல்லி ஒரு நிறைய ஆசிலேஷன்ல இருந்தாங்க. இப்போ சடனா வந்து டிஎம்கே கூட்டணி வந்துட்டாங்க. டிஎம்கேவும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து காங்கிரஸை வந்து ஆஃப் பண்றதுக்கு இதுல ஏதோ கனெக்ட் பண்ணியிருப்பாங்களோ? இல்ல, திமுகவை பொறுத்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் ஆஃப் பண்றது அவங்களோட நோக்கம் இருக்காது. காங்கிரஸ் என்ன மாதிரி ஒரு ஒரு பேட்டர்னை கையில எடுத்தாங்களோ அதே பேட்டர்னை முதல்வர் எடுத்திருக்காரு. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா டிவிகே வந்து ஒரு ட்ரம்ப் கார்டை வச்சு அவங்களோட பேர வலிமையை அல்லது அவங்களோட உரிமையை வந்து எப்படியாவது இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. இப்ப அதே பேட்டர்ன் இவர் என்ன பண்றாரு, வெளியில இருக்கிற தேமுதிகவை தூக்கி உள்ள போட்டு கமலஹாசன் ஆல்ரெடி உள்ள இருக்காரு. சோ உங்களோட 4% எங்களுக்கு ஈக்குவல், அதை ஈக்குவல் பண்ணிட்டேன். சோ அதனால வந்து நீங்க பாத்துக்கோங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டாவது இன்டைரக்டா வந்து இவங்க 2 பேரையும் நான் உள்ள கொண்டு வந்துட்ட போது நீங்க இருக்கணும் இல்ல இல்லன்ற அவசியம் எனக்கு இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த இன்டைரக்டா கொடுக்குறாரு. என்ன இருக்கலாம் இல்லனாலும் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்கிற இடத்துக்கு அவர் வந்து பாயிண்ட தள்ளி வச்சுட்டாரு. இப்ப அந்த இடத்துல முடிவு எடுக்க வேண்டியது காங்கிரஸ் தான். ஓகே, அப்ப இது ஸ்டாலின் அவர்களோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னே சொல்லலாம். நிச்சயமா மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இது. ஏன்னா ரொம்பவே ரகசியமா அதை பண்ணியிருந்தாரு. ஏன்னா பொதுவா அரசியல் வட்டாரத்திலேயே வந்து வெளியில தெரியாம அந்த அளவுக்கு ஒரு ஒரு சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் அந்த 5000 மேட்டர்ல கூட அப்படிதான் அவர் பிளான் பண்ணாரு. ரொம்ப எங்கேயுமே அது லீக் ஆகாம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதை பண்ணாரு. அது நல்ல திட்டம் கெட்ட திட்டம் தாண்டி அதை எக்ஸிக்யூட் பண்ண விஷயத்தை வச்சு நான் சொல்றேன். அதே மாதிரி தேமுதிக மேட்டர் கூட பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சிவராத்திரி அன்னைக்கு இரவு வரையிலையும் வந்து அவங்க ஏடிஎம்கே கூட்டணி தான். ஏன்னா சிவராத்திரி நடக்கும்போது ஜக்கி வாசுதேவ் அவர்கள் வேலுமணி அண்ட் இவர் இல்முருகன் பிரேமலதா இவங்க ஒரு மீட்டிங் பேசி முடிச்சு சீட்டு பிளஸ் நோட்டு எல்லாமே பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து அமித்ஷா இப்போ 2-3 டேஸ்ல வரப்போறாரு இல்லையா, அவர் வரும்போது இவங்க ஃபார்ம் பண்ற அளவுக்கு எல்லாமே முடிச்சாச்சு. அது முடிந்த வகையில என்ன ஆச்சுன்னா இந்த ராஜ்யசபா சீட்டோட எலெக்ஷன்ஸ் உள்ள வந்துச்சு இல்லையா. இப்போ தேமுதிகவை பொறுத்த அளவுக்கு பிரேமலதாவுக்கு ஒரே அஜெண்டா தாங்க, எப்படியாவது சுதீஷ் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகணும். கடந்த 2-3 எலெக்ஷனா அவங்களுக்கு இது ஒண்ணுதான் கோலா இருக்கு. இன்னும் சொல்ல போனா தேமுதிகவோட உச்சபட்ச டார்கெட்டே இந்த ராஜ்யசபா சீட்டு தான். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு தான் அவங்க போராடுறாங்க. அதை லாஸ்ட் எலெக்ஷன்ல ஏடிஎம்கே கிட்ட வந்து கமிட்மெண்ட் பண்ணி வந்தாங்க. கடைசி எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் எடப்பாடி இல்லைன்ட்டார். அதுல ஒரு வருத்தம் இருந்தது. சோ அதையெல்லாம் இந்த தடவை ராஜ்யசபா வரும்போது அதை சரி பண்ணலாம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சிருந்தாங்க. அப்படித்தான் தகவல்கள் வெளியில இருந்தது. ஆனா அதை ஸ்மெல் பண்ண முதல்வர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப ஆல்ரெடி காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு தக்கப்போர் பண்றதுனால சோ இவங்களை ஆஃப் பண்ண மாதிரி இருக்கும். ராஜ்யசபா ஒரு சீட் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களோட அதிகபட்சமான கோரிக்கை ராஜ்யசபா சீட்டு. அப்ப ராஜ்யசபா அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கலா உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப சீக்கிரட்டா ஓவர் நைட்ல முடிச்சிட்டாரு. மிட் நைட்ல முடிஞ்சிருக்கு அந்த டீல். ஏவா வேலு சபரீசன் அவங்க வந்து மிட் நைட்ல அவங்கள்ட்ட பேசி ஒரே அட்டம்ப்ட்ல முடிச்சு கொண்டு வந்து அடுத்த நாளுக்கு கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. இதன் மூலமா சொல்ல வர்றது காங்கிரஸுக்கு செக் வைக்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு எங்களை நீங்க மிரட்ட முடியாது, இனிமே மிரட்ட இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 14 கட்சி கூட்டணி இருக்கு, பெரும்பான்மையான கட்சிகள் இருக்குது. ஆல்ரெடி நாங்க 37% ஓட்டு வச்சிருக்கோம். சோ எங்களுக்கு அந்த இஷ்யூ இல்ல, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்கிற இடத்துல வந்துட்டாங்க. நீங்க இருக்கிறனாலும் இருக்கலாம், போறதுனாலும் போகலாம், அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இனி அதை வந்து டிசைட் பண்ணி உண்மையிலே மானமுள்ள தமிழன் அல்லது மானமுள்ள காங்கிரஸ்காரன், மரியாதை வேணும்னு நினைக்கிற காங்கிரஸ்காரர் வந்து முடிவெடுக்கணும். ஏன்னா நீங்க இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. திமுக வந்து இழக்கிறதுக்கு ஆட்சி இருக்குது, இழந்துட்ட கூடாதுன்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கலாம். உங்களுக்கு அந்த டிமாண்டே இல்லையே. நீங்க ஜெயிச்சாலும் நீங்க ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? ஆட்சியில பங்கு இல்ல. வெறும் இப்ப 18 எம்எல்ஏ இருக்கீங்க, என்னத்தை சாதிச்சிட்டீங்க? ஒண்ணுமே இல்லையே. அப்ப நீங்க டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கட்சி வளர்ச்சி முக்கியமா அல்லது இந்த 10-12 எம்எல்ஏ முக்கியமா நீங்க பார்க்கணும். இன்னொரு ஆஸ்பெக்ட்லயும் நீங்க பார்க்கணும். இப்ப வேணுகோபால் அவர்கள்லாம் யோசிக்கிற அந்த பாயிண்ட்டும் ஒரு வகையில கரெக்ட் தான். ஏன்னா இப்போ திமுகவோட கூட்டணிங்கிறதுனால ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ கிடைப்பாங்க, ஒரு 7-10 எம்பி கிடைப்பாங்கன்றது ஓகே. இப்போ அண்டை மாநிலங்கள்ல காங்கிரஸ்க்கான பலம் பார்க்கணும் நீங்க. இப்ப ஆல்மோஸ்ட் இதுல கர்நாடகால அவங்க இருக்காங்க, கேரளாவில ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துல இல்ல. புதுச்சேரியில இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்டும் தாவேக்காங்கிற ஒரு கட்சி கூட நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஒண்ணு கிடைக்குது.
அதுவும் அதை கால்குலேட் பண்றாரு அவர்லாம். அதனாலதான் இந்த கோரிக்கையை அவங்க வலியுறுத்தினது. சோ அந்த இடத்தெல்லாம் வச்சு ரொம்பவும் நீங்க அடிமைப்பட்டு கிடக்காம நீங்க தொண்டரோட மனநிலையில இருந்து பார்க்கணும். ஒரு அடிமட்ட காங்கிரஸ்காரன் என்ன நினைப்பான், தனக்கான ஒரு மரியாதை வேணும்னு நினைப்பான், தன் கட்சியும் ஜெயிக்கணும்னு நினைப்பான், தன் கட்சியும் ஆட்சிக்கு போகணும்னு நினைப்பான் இல்லையா? அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாமே, ஒன்னும் தப்பு இல்லையே, இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இப்ப மானமும் மரியாதையோட வாழ்ற ஜனங்க ஒரு இதுவா இருக்க முடியும். அத காங்கிரஸ் வந்து ஏன் இவ்வளோ அவங்கள சுருக்கிக்கிட்டு அதுக்குள்ளவே சுத்த வேண்டிய சூழல் ஏன் இருக்கு அப்படின்னு தான் தெரியல. சோ முதல்வர் வந்து ஒரு கிளியர் மெசேஜ் கொடுத்திருக்காரு. டிசைட் பண்ண வேண்டியது காங்கிரஸ்.